அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பை பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிய பயனாளிகள் சேரவே முடியாது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில், குறிப்பாக மகளிர் உதவித்தொகை திட்டத்தில் 80 லட்சம் பெண்கள் வந்து அதிரடியாக நீக்கம் அப்படின்ற செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா, குறிப்பாக இனி வரும் காலங்களில் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்றா உங்களுக்கான தகவலாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வாங்கின்னு இருக்கீங்கன்னா, ஸோ உங்களெலாம் யாரெல்லாம் வந்து நிறுத்த போகிறாங்க அப்படின்ற தகவலை ப்ரீஃபாக மட்டும் சுருக்கமாக இந்த செய்தி குரூப்பில் ஒரு 2 நிமிட வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிற மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒரே விஷயம், இது போன்ற தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுடைய ஸ்கீம் பற்றிய தகவலை இனி வரும் காலங்களில் நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும்னு நீங்கள் பண்ணுற ஒரே விஷயம், கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அந்த முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் எல்லாம் உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும். இன்னொரு விஷயம், வீடியோவை லைக் போடாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ வந்து தொடருங்க. இப்போ நேராக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. கடந்த திமுக ஆட்சியில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்ட இந்த நிலையில், மகளிர் உரிமை தொகை என்கிற பெயரில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்துக்கு பெண்கள் மத்தியில் வரவேற்பு கிடைப்பதை நமக்கு தெரியும். ஸோ அதே போல் பார்த்தா மற்ற மாநிலங்களும் தங்களுடைய மாநிலங்களில் இந்த திட்டத்தை அமல்படுத்தி வருவதாக சொல்கிறாங்க. தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1000 வழங்கப்பட்டு வரும் இந்த நிலையில், மற்ற மாநிலங்களை அதை விட சற்று கூடுதலாகவே வழங்கப்படுகிறதா சொல்கிறாங்க. கர்நாடக மாநிலத்தில் குறிப்பாக இந்த குருஹா லக்ஷ்மி ஸ்கீம் என்கிற பெயரில் மாதம் 2000 பெண்களுக்கு வழங்கப்படுவதாகவும் ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, டெல்லி மாநிலத்தில் மகிழா அதாவது சம்ரிதி யோஜனா என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா மாதம் 2500 பெண்களுக்கு வழங்கப்படுவதாக சொல்கிறாங்க. அதுவே அசாம் மாநிலத்தில் அது ஒரு பேரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1250 ரூபா அப்படின்றது வழங்கப்படுறாங்க. ஸோ அதே போல் பார்த்தா மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு பெயரில் குறிப்பாக தகுதியுள்ள பெண்களுடைய வங்கி கணக்குகளுக்கு மாதந்தோறும் 1500 ரூபா வர வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் வசிக்கும் 21 முதல் 55 வயதுக்குட்பட்ட பெண்கள் ஆண்கள் குறிப்பாக அந்த ஆண்டுகளுக்கு உள்ளாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தா ரூபாய் 2 லட்சத்திற்கும் குறைவான குடும்பங்கள் வருமானம் கொண்ட பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைகின்றதாக சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா 2.46 கோடி பயனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் குறிப்பாக மாதம் 1500 ரூபா பெற்று வரதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் கரெக்டாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சூழ்நிலை தற்போது இந்த மாத உதவித்தொகை திட்டத்தில் 80 லட்சம் பெண்கள் நீக்கப்பட்டுள்ளனர் என்கிற தகவல் வந்து வெளியாகிருக்கு. அண்மையில் பயனாளிகள் ஆவணங்களை சரிபார்க்கும் வகையில் அவர்களுடைய விவரங்களை இகேஒய்சி மூலம் இணைக்க மாநில அரசு உத்தரவிட்டது. இதற்கான காலக்கெடு முடிந்ததும், அதாவது இகேஒய்சி முடிக்காத 80 லட்சம் பயனாளிகள் கடந்த பெண்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதங்களாக தங்களுக்கான மாத உதவி தொகையை பெறவில்லை சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் நடைபெற்ற சீராய்வு நடவடிக்கையை தொடர்ந்து இந்த குறிப்பாக 80 லட்சம் பயனாளிகள் திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. சீராய்வு நடவடிக்கையில் இந்த திட்டத்திற்கு தகுதியற்ற பலர் இருப்பதாக தெரிய வருவதை அடுத்தடுத்து அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் குறிப்பாக 2.46 கோடி பதிவு செய்யப்பட்ட பயனாளிகள் இருந்த நிலையில் கடைசி 2 தவணைகள் 1.66 கோடி பெண்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இதனால் கிட்டத்தட்ட 80 லட்சம் பயனாளிகள் தங்களது பணத்தை பெற முடியவில்லை. இந்த 80 லட்சம் பயனாளிகளை தகுதியற்றவர்கள் என்று கூறி மகாராஷ்டிரா மாநில அரசு நீக்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நீக்கப்பட்ட பயனாளிகள் எந்த சூழ்நிலையிலும் மீண்டும் சேர்க்கப்படாது என்பதில் மாநில அரசு உறுதியாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகள் தற்போது சேர்ப்பதற்கும் மகாராஷ்டிரா அரசு மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் இனிவரும் காலங்களில் மத்திய அரசு மற்றும் குறிப்பாக இந்தியா முழுக்கும் என்ன நடக்கிறது, குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்ற தகவலை இனிவரும் காலங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நன்றி, வணக்கம் மக்களே. நேராக